தமிழ்நாட்டு பெண்கள் வந்து திமுக ஆட்சியில பாதுகாப்பா இல்லாம நிலையில உணர்றாங்களா? ஆமாங்க. குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது ரொம்ப அபாயகரமானதா தெரியுது. ரொம்ப ஆபத்தானது. நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு வேற மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னும் அதிகப்படியான சட்டம் ஒழுங்குல ஃபோக்கஸ் பண்ணணும். போலீஸ்க்கு என்ன இப்போ நைட் பெட்ரோலிங் எல்லாம் முதல்லலாம் இருந்த மாதிரி இப்ப இல்லைங்க. அது இப்ப எதனால அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறையா இல்ல அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் அளிக்கப்படவில்லையா? ரேப் கேசஸ்க்கெல்லாம் விமன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அவங்க. அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கடி சொல்வாரு அப்பா அப்பான்னு. இந்த சம்பவத்துல வந்து ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணிருக்காரோ? டெல்லி ரேப் கேஸ் அப்ப பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, ஹோம் மினிஸ்டர் பேசுறாரு, அப்புறம் ஜட்ஜஸ் வச்சு குழு அமைக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நடவடிக்கைகள் இம்மீடியட்டா. அது நம்ம தமிழ்நாட்டுல இல்லையே. திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் நடக்கும்போது படம் பார்க்குறாங்க. இதெல்லாம் அப்போ மக்கள் என்ன நாங்கெல்லாம் எங்க போறது? பெண்களை அவமதிக்கும் அமைச்சர்களுக்கும் கட்சி சேர்ந்தவங்களுக்கும் வந்து பொறுப்புகளை கொடுக்குறாங்களே. என்ன அம்மா காலத்துல இந்த மாதிரி நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. வணக்கம் மேம். வணக்கம். தமிழ்நாட்டு பெண்கள் வந்து திமுக ஆட்சியில பாதுகாப்பா இல்லாம நிலையில உணர்றாங்களா? ஆமாங்க. குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ரேப் கேசஸ், அப்புறம் பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களுமே சொல்லலாம். அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு சேஃப்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரேப் கேசஸ் பெண்கள் மானபங்கம் அப்படிங்கிறது இப்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப அபாயகரமானதா தெரியுது. ரொம்ப ஆபத்தானது. நம்ம பெண்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது பல வருடங்களா பல டிகேட்ஸா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வளர்ச்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சறுக்கிட்டே போறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம், ஒரு பயம், ஒரு என்ன ஒரு என்ன அதாவது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாமே தொக்கி நிக்குது. மேம், அடுத்ததா வந்து முக்கியமானது வந்து இப்போ கோவையில வந்து கல்லூரி மாணவிக்கு வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து இந்த ஆட்சியில வந்து அவ்வளவு மோசமா இருக்கா மேம்? இப்போ சட்டம் ஒழுங்குக்கு ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியத்துவம். அது நம்ம பேசிக் சேஃப்டி இல்லைங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. நிறைய ஒரு மிக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. முதல்லலாம் கோவை மாவட்டத்துக்காரங்க தான் கோவையில இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம இப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு வேற மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னும் அதிகப்படியான சட்டம் ஒழுங்குல ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா அது இவங்க பண்ணலையோ, அதாவது நம்மள விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தொக்கி நிக்குது. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அடுத்து 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 குற்றங்கள், அதாவது ஒரு தோட்டத்து வீட்டுல இருந்த வயசானவங்களை குறி வச்சு தாக்கி கொலை பண்றது, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிற பொண்ணு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் குழந்தைங்களையும் வச்சுட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு போய் ரேப் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் முன்னெப்போதும் இல்லாத அளவுல ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு நீங்க கேட்குற கேள்வி சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த ஐயம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லல. நடந்த சம்பவங்கள்ல வச்சு பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு ஒரு 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 அதுக்கு ஒரு முக்கியத்துவமே அளிக்காத மாதிரி தான் தெரியுது. மேம், அடுத்ததா வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சம்பவத்துல. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்களோட பாதுகாப்பு வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? முன்னெப்போதும் இல்லாத அளவுல இப்ப குற்ற சம்பவங்கள் நடைபெறுது.
இவங்க வந்து குற்றங்கள்ல வந்து குற்றவாளியை பிடிச்சிட்டோம், 24 மணி நேரத்துல பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து பெருசு இல்ல. குற்றங்கள் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து அரசு என்ன மேற்கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எதுவும் கான்கிரீட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து அப்போ 2013லயே வந்து அவங்க வந்து நம்ம ஐபிசி சட்டத்தையே வந்து திருத்தி டெத் பெனல்ட்டி, இந்த மாதிரி ரேப் கேசஸ்க்கெல்லாம் வந்து டெத் பெனல்ட்டி வேணும், அப்புறம் கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அது வந்து வேணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அவங்க முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து என்ன, இப்ப வந்து நைட் பெட்ரோலிங் எல்லாம் வந்து முதல்லலாம் இருந்த மாதிரி இப்ப இல்லைங்க. அது வந்து இப்ப எதனால அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறையா, இல்ல அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் அளிக்கப்படவில்லையா, அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அஹ், ஆனா நைட் பெட்ரோலிங் வந்து இருக்கிறது இல்ல. நைட் பெட்ரோலிங் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருந்தாங்க கூட இவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் குற்றவாளிகளுக்கு. இப்ப வந்து நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், யாரும் என்ன வந்து எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிற லெவல்ல தான் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு லீடர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விமென்காக, பெண்கள் முன்னேற்றம் மட்டும் அல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு முதல்ல வந்து வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க எடுத்தாங்க. அதான் இப்போ ரேப் கேசஸ்க்கெல்லாம் வந்து விமன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அவங்க. அதெல்லாம் இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு விக்டிம் கூட அந்த அளவுக்கு இப்போ இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில ரேப் அது கூட வந்து அஹ், எவ்வளோ நாள் கழிச்சு எவ்வளோ ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும்போது இவங்க வந்து சரியா ஹேண்டில் பண்ணலையோ அப்படிங்கிற அச்சம் நிலவுகிறது எல்லார் மைண்ட்லயுமே வந்து. நம்மளுக்கு வந்து யார் இருக்கா, கவர்மெண்ட் தானே நம்ம அஹ், நம்ம வந்து யார நோக்கி நம்மளுக்கு சேஃப்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம், போலீஸ் அரசு இவங்கெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு தரணும். அதுல வந்து குறை இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லார் மனசுலயுமே வந்து இப்ப வந்துருச்சு. ஏன்னா அடுத்தடுத்து நிகழும் குற்ற சம்பவங்கள் இதனால. ஆமா, முக்கியமா வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கடி சொல்வாரு அப்பா அப்பான்னு. இந்த சம்பவத்துல வந்து ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணிருக்காரோ, 36 மணி நேரம் கழிச்சு, அதாவது இன்னைக்கு மத்தியானம் போலதான் வந்து அவர் வந்து இதுக்கு இந்த சம்பவம் பத்தியே பேசிட்டாரு. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் வந்து முன்னாடியே ஆக்டிவா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இது எதிர்க்கட்சிகள் வந்து பேசுவாங்களேன்றதுக்காகவாச்சும் முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா? இல்லைங்க, நான் இப்போ எனக்கு வந்து ஒரு பிரதானமா ஒண்ணு தெரிஞ்சாதான் நான் அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா. அது அது வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கல, அந்த விஷயங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கல. டெல்லி ரேப் கேஸ் அப்ப பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, ஹோம் மினிஸ்டர் பேசுறாரு, அப்புறம் ஜட்ஜஸ் வச்சு குழு அமைக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து நடவடிக்கைகள் இம்மீடியட்டா. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்லையே. அப்போ வந்து நம்ம யாரை நோக்கி வந்து இது வந்து எந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே இது வந்து இம்மிடியட் ரியாக்ஷன், மக்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு. நான் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன், இதை வந்து நான் சாதாரணமா நினைக்கல, கண்டிப்பா நான் வந்து நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து இப்படி மௌனமா இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு குறையாதான் இருக்குங்க. அடுத்ததான் மேம், இப்போ வந்து எதிர்க்கட்சி சார்புல அதிமுக சார்புல வந்து கோவையில வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதுல வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி அவர்கள் வந்து கனிமொழி மேம் வந்துட்டு இதுல வந்து பேசியிருக்கலாம், கனிமொழி வந்து பேசியிருக்கலாம், போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நம்ம கட்சி வந்து இந்த போஸ்டிங் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம் அப்படின்றத அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி மேம் பாக்குறது? அவங்க வந்துங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கலாம், அந்த சுர்ஜித்னு ஒரு பையன், ஒரு குழந்தை, அவங்க ஓன் போர்வெல்ல அவங்க அஜாக்கிரதையினால போர்வெல் ஓபன் பண்ணி வச்சு அந்த போர் குழிக்குள்ள உளுந்து அந்த பையன் வந்து சிக்கிட்டான் அந்த போர் குழிக்குள்ள. தீபாவளி அப்ப எல்லா சேனல்ஸுமே வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணாங்க. இப்ப அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க போனாங்க, அவங்க கட்சிக்காரங்க போனாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. அவங்க வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவமா பண்ணி அந்த 4 நாள் அந்த குழந்தையை வெளியே எடுத்து பண்ற வரைக்கும் அவன் இறந்துட்டான்.
பண்ற வரைக்கும் அவங்க வந்து ரிப்பீட்டடா அதை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அவங்க அஜாக்கிரதையினால அவங்க ஓன் லேண்ட்ல இருக்கிற போர்வெல் குழியில வந்து அந்த பையன் விழுந்ததுக்கு அவ்வளோ பண்ணினவங்க இப்ப வந்து இது வந்து ஒரு பப்ளிக் சேஃப்டி இல்லைங்களா? அப்ப எப்படி குரல் கொடுத்திருக்கணும்? அப்போ தனக்கு அதாவது மத்த எதிர்க்கட்சி ஆள்ற இதுனா இவங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமா தெரியுது. ஆனா அவங்க ஆட்சியில வந்து இது வந்து ஒரு சிறுமையா தெரியுதா அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. இது வந்து சாதாரணமா நினைக்கிறீங்களா? இவ்வளோ அடுத்து 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 ரேப் கேசஸ் நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு, இப்போ ஒரு திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வந்து இது ஒரு சாதாரணமா கடந்து போய் மத்ததுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஹ், படம் பார்க்கறாங்க. இதெல்லாம் வந்து அப்போ மக்கள் வந்து என்ன நாங்கெல்லாம் எங்க போறது? இப்போ அது எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து நம்ம ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம். அது கோவை மாதிரி மாவட்டங்கள் வந்து மிக மிக சேஃபா ஃபீல் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான, நீங்க வந்து எங்களை வந்து ஒரு மூளைக்கு புஷ் பண்றீங்க. பெண்களுக்கு உண்டான மரியாதையும் ஒரு வெயிட்டேஜும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமா வந்து பதிவாகுது. இதுல வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து நம்ம வந்து எல்லாமே இனி வந்து இனி வரப்போற நாட்கள்ல வந்து பெண்களோட காலம் தாங்க. இப்ப வந்து பெண்கள் தான் மிகச்சிறந்த நிர்வாக இதுல வரப்போறாங்க. எல்லாமே பெண்கள் தான். ஏன்னா ஆண்கள் அதாவது நிறைய ஆண்கள் வந்து குடிக்க அடிமையாகி இப்ப ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இந்த மாதிரி ஒரு சூழல்ல பெண்கள் வந்து ஃபேமிலியோட அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எதிர்கொள்றாங்க. அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமானவங்களா செயல்படுறாங்க. ஆண்களோட பொறுப்புகளை கூட பெண்கள் சுமந்துட்டு இருக்கிற காலம் இது. சோ அப்ப நீங்க எங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்? நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற அனைத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இத வந்து விட்டுட்டீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்க முடியுதுங்க. மேம், அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்க முன் வச்சதுனால என்னன்னா, அதாவது திமுகவுல பொன்முடி வந்துட்டு பெண்களை வந்து ஆபாசமா பேசியிருந்தாரு. ரொம்பவே வைரல் ஆச்சு அந்த வீடியோ, எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல இருந்து கட்சி பொறுப்புகள்ல இருந்து தான் நீக்கி இருந்தாங்க. அப்புறம் அவர் மேல ஊழல் கேஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து திடீர்னு வந்து கட்சி பொறுப்பு கொடுத்திருக்காங்க மேம். பெண்களை அவமதிக்கும், பெண்களை வந்து அஹ், இன்னும் சொல்ல போனா கேவலப்படுத்துற அஹ், அமைச்சர்களுக்கும் கட்சி சேர்ந்தவங்களுக்கும் வந்து பொறுப்புகளை கொடுக்குறாங்களே திமுகவுல. அது அவங்க கட்சி விவகாரம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து இதை அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்துக்கல. சிஎம் சார் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா எடுத்துக்கல. மக்கள் வந்து மறந்துடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் வந்து மறந்துடுவாங்க. ரொம்ப நாளைக்கு இது வந்து நினைவில் வைத்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அப்படியே ஒரு அசால்ட்டா ஒரு சாதாரணமா வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அம்மா காலத்துல இந்த மாதிரி நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்காது. அவங்க வந்து பெண்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு தண்டனை கேட்டாங்க. இந்த மாதிரி கேஸுங்களுக்கு வந்து இவ்வளோ கெமிக்கல் இது பண்றதுக்கு வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்ப அது அதை விட ஒரு கடுமையான ஒரு தண்டனை இருக்காது. மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு பயம் இருக்கும். ஓ இந்த மாதிரி பண்ணிருவாங்க, சட்டத்துல வந்து இந்த மாதிரி நிலைகள் இருக்கு அப்படிங்கும்போது பயந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, அது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் மறந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வந்து அதுக்கு உண்டான அங்கீகாரம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. மேம், இப்போ எந்த இந்த பொறுப்பு எல்லாம். அமைச்சருமே வந்து எந்த அமைச்சரும் வந்து அப்படியெல்லாம் பொறுப்பில்லாம பேசவே கூடாது.
பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல பாரதியார் காலத்திலே நம்ம வந்து எவ்வளவு பெண்களுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை கவர்மெண்ட்ஸ் வந்து பெண்கள் முன்னேற்றம், தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றம் என்பது கண்டிப்பா வந்து நிறைய ஒரு நிறைய லெவல் நம்ம தாண்டி நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனா நீங்க வந்து காலை பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய சமாச்சாரம். அதுக்கு பாதுகாவலர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றவர்கள் வந்து இப்படி எல்லாம் பேசுறது, சிறுமைப்படுத்துவது வந்து ரொம்ப என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது என்ன, காது கூசும் காதிலே கேட்க முடியல அந்த அளவுக்கான வார்த்தைகள், பிரயோகங்கள். அது வந்து பெண்களை மதிக்கிற, நீங்க வந்து பணம் கொடுத்தா மட்டும் பத்தாது. பணம் அப்படிங்கிறது 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. பெண்கள் வந்து என்னைக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பொறுப்புகளை தாண்டி இவ்வளோ வேலைகளை செய்து இப்படி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போறது வந்து நீங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுமே ஒழிஞ்சு நீங்க வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது. இப்ப வந்து பொன்முடி போன்றவங்களுக்கு வந்து பொறுப்புகளை கொடுக்கும்போது அவங்க மேல, அதாவது கட்சி மேல இருக்கிற நம்பகத்தன்மை வந்து போயிட்டதா கருதிக்கலாமா? இல்ல, நம்பகத்தன்மைன்னு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் வந்து ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கணும். பட் பெண்களுக்கு உண்டான அந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க வந்து நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்களா, இவங்க வந்து நம்மளை வந்து பாதுகாப்பா வச்சுப்பாங்களா, இந்த குற்ற பின்னணியிலிருந்து நம்மளை வந்து காப்பாத்துவாங்களா, குற்றங்களிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோமா, இவங்களை எப்படி, எந்த அளவுக்கு நம்ம வந்து பெண் பிள்ளைகள் வந்து வெளியே போயிட்டு வேலைக்கு போறாங்க, லேட்டா வர்றாங்க, டியூஷன் போறாங்க, லேட்டா வர்றாங்க. அப்போ வந்து என்னைக்குமே வந்து ஒருத்தங்க வந்து கூட பெண் பிள்ளைகளுக்கு கூடவே போயிட்டு இருக்க முடியுமா? இது வந்து சாத்தியமா? இது வந்து பிராக்டிக்கலா எப்படி இவ்வளோ ஒரு கேடுகெட்ட ஒரு சம்பவங்கள் வந்து ரொம்ப அலார்மிங்கா இருக்குது. நம்ம வந்து இனியும் வந்து லா அண்ட் ஆர்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நிறைய போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து நிறைய பண்ணணும். அதை வந்து முதன்மையா வைக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இது வந்து ஒரு சமூக சீர்கேடு. இது சமூக சீர்கேடு. இது வந்து காலேஜ்ல, ஸ்கூல்ல இது வந்து பெண்களை மதிக்கக்கூடிய பாடங்கள், அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் வந்து இவங்க முன்னெடுக்கணும். ஆனா எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேம், அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து நாங்க திட்டங்கள் கொடுத்திருக்கோம். அதாவது இப்போ மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அப்புறம் வந்து அஹ், இது விடியல் பயணமா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசினாங்களே கண்டி, இந்த மாதிரி இதுல வந்து தவற விட்டுடுறாங்களோ, இல்ல அதுலயே வந்து பெண்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போனா வந்துட்டு மதிப்பு இல்ல, வந்து பேருந்து நிறுத்தாம போறாங்க, இந்த ஓசி பேருந்து அப்படின்னுலாம் வந்து பேசுனாங்க. இதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கிறது? அதாவதுங்க, பெண்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது அரசு வந்து இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணணும், நல்லா உணரணும். பெண்களுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் மட்டும் கிடையாதுங்க. பெண்களுக்கு தேவை பாதுகாப்பு, பெண்களுக்கு தேவை கல்வி, பெண்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு தேவை சுய உதவி குழுக்கள், அந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஒரு சப்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெண்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். குடும்பங்கள் காப்பாற்றப்படும் போது நாடு காப்பாற்றப்படும், நல்ல ஒழுக்கங்கள் காப்பாற்றப்படும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெண்களால சாத்தியமாகும். நிறைய ஃபீல்ட்ல வந்து பெண்கள் தான் முன்னேறி இருக்காங்க, பெண்கள் தான் நல்லா பண்றாங்க. ஆண்கள் எல்லாம் போதைக்கும் ட்ரக்ஸுக்கும் அடிமையாகி நிறைய பேர் வந்து வேலைக்கு போறதே இல்லை, போனாலும் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஆண்கள் இன்னைக்கு வந்து ஏன் வெளி மாநிலத்தவர் வந்து இங்க வந்து அவங்கள நம்பிதான் நம்ம எல்லா தொழிலும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கக்கேடான சமாச்சாரங்கள் ஈடுபடுறதுனால அதுக்கு வந்து நம்ம ம், அதுக்கு வந்து என்ன கர்டைல் பண்ணி எப்படி கொண்டு போறோம், இந்த சமூக சீர்கேட்டை வந்து எப்படி சீர் செய்ய முடியும், இதுல வந்து யார் யாரெல்லாம் பங்கு பெற முடியும், இந்த சீர்கேடான சமாச்சாரங்கள்ல வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னா இது வந்து ஒரு சின்ன டாஸ்க் கிடையாது. எத்தனை அதாவது கல்வி நிறுவனங்கள்,
தொழில் நிறுவனங்கள், மக்கள், பப்ளிக் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி இது என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போறது, இவங்களை எப்படி செம்மைப்படுத்துவது அப்படிங்கறதுல வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா இவங்க வந்து பணத்தால மட்டும் இதை வந்து பெண்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பணம் மட்டும் நம்மளுக்கு வேணுங்கிறது கிடையாது. பணம் வந்து நம்ம சம்பாரிச்சுக்குவோம். பாரதியார் சொன்ன மாதிரி திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள், சரிங்களா? அறிவு இருக்கு, அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, உழைப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன தரணுமோ அரசு வந்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் இனி கொஞ்சம், அதாவது நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது மட்டும் தீர்வு கிடையாது. நிறைய விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள்ல வந்து பாதுகாப்பு தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்காக செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களும் வந்து இதை உணர்ந்து கேட்கணும், அரசு கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் எங்களுக்கு இதுதான் வேணும். அதை விட்டுட்டு பணத்துக்கு மட்டும் அடிமையாகி நம்மளோட ஒட்டுமொத்த இதையும் வந்து சிதைக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. மேம், அடுத்ததா வந்து இப்ப இளைஞர்கள் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றத பேசுறாங்க. இந்த இத வந்து முக்கியமா பயன்படுத்திக்கிறாங்களோ? இப்ப எப்படின்னா, இந்த நேரு வந்து உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வந்துட்டு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான துறை. அது மட்டும் இல்லாம வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான அரசு வேலைகளை நம்பிதான் முழுமையா இருக்காங்க. அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய பாதிப்பு மேம்? இப்போ அரசு வேலைன்னாங்க, இவங்க வந்து அரசு வேலைக்காக படிக்கிறது பார்த்தீங்கன்னா பல வருஷம் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அட்டெம்ப்ட் மேல அட்டெம்ப்ட் நிறைய அட்டெம்ப்ட் பண்றாங்க. இவங்க வந்து அரசு வேலைக்கு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க நிறைய படிச்சு அட்டெம்ப்ட் ஆகி அதுல நிறைய கேட்டகரி அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை வந்து பெறுவதற்கே வந்து பல வருடங்கள் உழைக்கிறாங்க நம்ம இளைஞர்கள். இருந்தாலும் விடாப்பிடியாக அதுல வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு அரசு வேலை வாங்கி விட வேண்டும் அப்படிங்கறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய பேர் வந்து அது வந்து படிப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு இனி ப்ரூவ் ஆகல. பட் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இது வந்து ம், இளைஞர்களின் எதிர்காலம் இது. அதனால இது வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்தால் அது மிகவும் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு சமாச்சாரம். ஏன்னா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து ம், படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதையும் தாமதப்படுத்தி அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமுமே வந்து உடனே ஆர்டர் கொடுக்கறது இல்ல, அவங்க வந்து இன்னும் டிலே பண்றாங்க கவர்மெண்ட்ல. ஸோ இது எல்லாமே கடந்து ஒரு அரசு வேலை வாங்குவது என்பது வந்து ஒரு பிரம்ம பிரயத்தனமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது வந்து ரொம்ப ஈஸியா இப்ப அப்படின்னா பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தோணுது. இது வந்து ரொம்ப அப்படி சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கு சரியானால் அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கதுதான். மேம், அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப வந்து கடன் வாங்குறது வந்து அதிகமாயிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததும். முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு கடன் வாங்குவாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்கும், கடன் வாங்கி தான் நடத்துறாங்க. பட் ஆனா அதை வந்து திருப்பி செலுத்திடுவாங்க, பாதி அளவு முக்காவாசி அளவு திருப்பி செலுத்திடுவாங்க, கொஞ்சம் அமௌண்ட் வச்சுப்பாங்க, அது அடுத்த இதுல கவர்மெண்ட்ல அவங்கவுங்க பே பண்ணிட்டு வருவாங்க. ஆனா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம்னு நினைக்கிறேன் அவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. அது வந்து எப்போ இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே யாரும் வாங்காத கடன் அப்படின்னு சொல்றாங்களே மேம். இது வந்துட்டு இது வளர்ச்சி பாதையில தான் போகுதா தமிழ்நாடு? இல்ல, அவங்க வளர்ச்சி பாதைக்காக வாங்கணும்னு சொல்றாங்க. அதுலயுமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இது இருக்குங்க. அது அந்த எந்த ஸ்டேட்டுமே வந்து அந்த லிமிட் தாண்டி வாங்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க வந்து கடன் ஏத்துறது வந்து நீங்க அரசு கடன் மட்டும் பாக்குறீங்க, மக்களோட கடன். மக்கள் வந்து இன்னைக்கு சுமை வந்து தாங்க முடியல. விலைவாசி ஏற்றம், அது வந்து எல்லாம் சாதாரணமாவே எல்லா பொருளுமே ஒரு ஃபேமிலிக்கு வேண்டிய அன்றாட செலவுக்கு வேண்டிய அது அனைத்துமே வந்து அஹ், ஏறிடுச்சு, விலை ஏறிடுச்சு. சேவிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆர்பிஐ ரிப்போர்ட்டா என்ன சொல்லுது அப்படின்னா சேவிங்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே செலவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய கட்டாயம். ஒரு ஒரு ஹெல்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து போதுமான அளவு இவங்க வசதிகள் இல்லாததுனால நம்ம வந்து வேற ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது. அது வந்து தாங்க முடியறது இல்ல. அதே மாதிரி கல்வி, எஜுகேஷனுக்குமே வந்து நிறைய செலவு பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அஹ், மக்களை போட்டு வந்து ரொம்ப அழுத்துது. ஸோ நீங்க அரசு கடன் என்பதை விட மக்கள் கடன் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வழி இல்ல. அதை வந்து கம்மி பண்றதுக்கோ இல்ல ஒரு உதவிக்கோ வந்து மக்களுக்கு வந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், வீட்டுல 3 பேர் இருந்தா 3 பேர் சம்பாதிச்சாலுமே கூட ஒரு ஃபேமிலிய ஒரு நிம்மதியா ரன் பண்ணக்கூடிய நிலையில இன்னைக்கு இல்ல. அதாவது நான் சொல்றது வந்து சாதாரண மக்களை சொல்றேன் நான். பணம் படைத்தவர்கள், சொத்து படைத்தவர்கள் அவங்களது வந்து விட்டுறலாங்க. சாதாரண நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஏன்னா எல்லாத்துலயும் வரி சுமைகளும் அதிகமாயிருச்சு. இப்ப ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாயிருச்சு, வாட்டர் டேக்ஸ் அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் இபி கரண்ட் பில்லு வந்து நிறைய வருது. ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் மேல சுமைக்கு மேல சுமையை ஏத்தி விட்டுருக்காங்க. இது போக கவர்மெண்டோட கடன் அப்படிங்கிறது அவங்கனால இவ்வளவு இத்தனைக்கும் மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்தும் கூட அவங்கனால சமாளிக்க முடியல அப்படின்னா, இப்போ இப்போ இபி போன்ற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்காங்களேன், டான்ஜெட்கோ. அவங்க வந்து எதனால இவ்வளோ லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது அதுலயும் படுத்துறதுக்கு எதுவுமே நடவடிக்கை இல்லை. அதை வந்து மக்கள் தலையில தான் சுமத்திருக்காங்க. ஸோ ஏன் லாஸ் ஆகுது, எப்படி லாஸ் ஆகுது, அந்த லாஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏன்னா கவர்மெண்ட்டுமே வந்து நம்மள மாதிரி தான், ஒரு செலவு என்ன, வரவு என்ன, செலவு என்ன அப்படிங்கிற இதுக்குள்ள இல்லாம நிறைய இந்த மாதிரி லூஸ் எண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால செலவு அதிகமாவதால் தான் கடனும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அது வந்து மேம். நிர்வாகம் அப்படிங்கிறது, குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு தான் சொல்றாங்க. குட் கவர்னன்ஸ் இருந்தா இன்னும் எத்தனையோ வந்து கட்டுப்படுத்தி எது எதுலலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமோ, ஒரு ஹெல்த்துக்கோ ஒரு எஜுகேஷனுக்கோ கல்விக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம செலவு பண்ணாம வேற எங்கேயோ லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து இந்த நிர்வாகம் வந்து இது ஒரு சீர்கேடு தான். மேம், இப்போ இந்த எஜுகேஷன் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். அஹ், அதாவது பள்ளிகள் வந்து மூடப்படுது அப்படின்னு ஒரு செய்தி. இது வந்துட்டு நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஒரு பக்கம் போறாங்க. அது வந்து கல்வி வந்து அரசு பள்ளிகள்ல வந்து போதுமானதா இல்லைன்றதுனால தானே வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க. இது எப்படி மேம் எடுத்துக்கிறது? க அதாவது ஆமா. அரசு பள்ளிகளை மூடுறாங்க திமுக கவர்மெண்ட்ல, இது ஒரு செய்தி. இது வந்துட்டு பாக்குறதுக்கு நார்மலா இருக்கலாம். ஆனா வந்துட்டு சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி இருக்குதுன்னா குறைந்தபட்சம் 100 பிள்ளைகள் படிப்பாங்க. அதை வச்சுதான் அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற மற்ற குடும்பங்கள் அவங்கள வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றக்கூடிய ஒரு சூழல். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? மொத்தமா பாதிப்படையும் தானே. அத- அதாவதுங்க, தமிழ்நாடு வந்து என்றைக்குமே கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அளிச்சிருக்குது. இப்ப காமராஜர் காலத்துல எல்லாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து இந்த இவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ என்ன இதுன்னா வந்து யாருமே வந்து ஒரு ஸ்கூல் இல்லாம வந்து தடைப்படக்கூடாது, கல்வி தடைப்படக்கூடாது. அவனால இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போய் படிக்க முடியலன்னா கூட அந்தந்த ஊர்ல வந்து பள்ளிகள் பக்கத்துல இருந்தா அவங்க வந்து படிப்பாங்க அப்படிங்கிற அந்த அடித்தளத்துல இருந்து தான் வந்து தமிழ்நாடோட கல்வி முன்னேற்றமே வந்து நடைபெற்றது. இப்போ வந்து க்ளோஸ் பண்றேன்னு சொன்னா அப்போ இப்போ வந்து நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய இவங்க வந்து ஏன் அப்படிங்கிறது பார்த்து அவங்களுக்கு எதனால அவங்க ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுறாங்க, இல்ல வேற இந்த ஸ்கூல் வாசல்லே வந்து எல்லாம் இந்த ட்ரக்ஸ் மிட்டாய் அது இதெல்லாம் அதுல ஒரு டீவியேஷன் ஆகி போறாங்க. படிப்புல கவனம் இல்லை. ஸோ இது நிறைய ஒரு ரொம்ப அது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வந்து க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு உண்டான தீர்வாகாது. ஏன்னா கல்வியால மட்டுமே நம்மளோட முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ மற்ற மாநிலங்கள் யூபி
நார்த் ஈஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அங்க கல்வி இல்லை. அதனாலதான் அவங்க இன்னியுமே வந்து இந்த மாதிரி கட்டிட வேலை அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வர்றாங்க. ஸோ கல்வி படிச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய நிலையில வந்து நம்ம வந்து அதாவது வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியா இருக்கணும். அப்ப கடைக்கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து நம்ம வந்து எல்லாமே போய் சேர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அங்க வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா இது ஃபியூச்சர்ல வந்து இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருந்தாதான் மற்ற அனைவரும் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ இது வந்து அதுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. படிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகுறது தான் எல்லாரோடைய கனவாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து இன்னும் நம்ம நிறைய பண்ணணுமே ஒழிஞ்சு இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்றது வந்து சரியாகாது. ஓகே மேம். இணைப்புல இருந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. அதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.